நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாறும் முதல்வர் அலுவலகம். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாறுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை இந்த செய்தியாளர் நந்தினி உரைக்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன? வணக்கம். முதலமைச்சரின் அலுவலகத்தை இடம் மாற்றம் செய்வது தொடர்பான ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு தன்னுடைய அறையை மாற்றம் செய்யலாமா என முதலமைச்சர் தொடர்ச்சியாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் விஜயின் அறை சிஎம் செக்ரட்டரியேட் என சொல்லப்படக்கூடிய முதல்வரின் செயலகம், முதல்வரின் செயலாளர்களின் அறை மற்றும் அவர்களது அலுவலகத்தினர், முதல்வரின் ஆலோசகர்களின் அறை, முதல்வரின் அறையை ஒட்டி மினி கான்பரன்ஸ் ஹால் என நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் உருவாக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் அதிகபட்சமாக இன்னும் 3 மாதங்களில் இந்த பணிகள் முடிந்து முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றம் செய்வதற்கான அந்த நிர்வாக பணிகளை செயல்படுத்தவும் திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அறை மிக குறுகிய அறையாக இருக்கக்கூடிய நிலையில் அதனை மாற்றம் செய்யலாமா என முதலமைச்சர் தொடர்ச்சியாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் தற்போது வரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.